என்னன்னா நான்கட்டாய் செய்ய போகிறோம். பாம்பேயில் வந்து அது நான்கட்டாய் சொல்லுவோம், நம்ம ஊரில் வந்து நெய் பிஸ்கட் சொல்லுவோம். அதுதான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதால் 1 கப்பு நெய் போடுறேன், இதால் 1 கப்பு நெய், இதால் 1 கப்பு சர்க்கரை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நான் நல்லா இதை செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து நம்ம என்ன செய்யணும், கையாலேயே நம்ம இதை நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி செஞ்சு இப்படி செய்யணும். இதை நல்லா மாவு மாதிரி நம்ம ஆக்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு காமிக்கிறேன். நெய்யெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. நான் இதில் இப்போ சுகர் போட்டு சுகர் கரையிற அளவுக்கு இதெல்லாம் ஒன்றா சேர்க்கணும். நான் அதை சேர்த்து சர்க்கரையும் போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். இது பாருங்க நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது நெய்யில். இதில் நான் இப்போ மைதா, அதால் 2 கப்பு மைதா போட்டிருக்கேன். ஒரே இது தான் என்ன, இந்த பாருங்க, இந்த கப்பால் 1 கப்பு நெய், 1 கப்பு சர்க்கரை அரைச்சிக்கணும், 2 கப்பு மைதா. அதை இது மாதிரி செஞ்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு பிசைங்க. நான் மாவு பிசைஞ்சிட்டேன். ரொட்டி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கிட்டேன். இது வந்து நான் ஓவனில் வைக்க போகிறேன், அதனால இதில் நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு அடுப்பில் வச்சு காட்ட போகிறேன், அதனால நான் இதில் பட்டர் பேப்பர் போடுறேன். இது வந்து அதுக்கப்புறம் நான் வந்து இதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்து இதில் வந்து நியூட்ரில் போட போகிறேன். கொஞ்சமாக நியூட்ரில் போட்டு நான் உங்களுக்கு சாக்லேட்டாக செஞ்சு காட்டுறேன். கோகோ பவுட்ரு கூட நம்ம போட்டுக்கலாம் இருந்துச்சுன்னா. இப்போ அது இல்லை, அதனால் இதை போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து சின்னதாக தான் செய்ய போகிறேன். நல்லா இது மாதிரி ஊற்றிட்டு இப்படி ஒரு அண்டை, அவ்வளோதான். இதை இப்படியே நம்ம செஞ்சு நம்ம அடுக்கிடுவோம். அடுக்கிட்டு அப்புறமா இதை ஓவன்லையும் அடுப்புலையும் வச்சு காட்டுவோம். நமக்கு வேணும்னா நடுப்புற சின்னதாக ஒரு குழி பண்ணிவிட்டு ஜாம் இருக்குது பார்த்தீங்களா, மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இதை இப்படி செஞ்சுட்டு இங்கே ஜாம் வச்சுக்கணும். நானும் வைக்க தான் போகிறேன். பாருங்கள், செஞ்சுட்டேன். இது ஜாமு தான். இது ஜாமு நான் மேலே வச்சுருக்கேன். இது அடுப்பில் வைக்கிறது வச்சுருக்கேன். நான் சட்டியை சூட் பண்ண வச்சுட்டேன். நான் இது வச்சுட்டு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த பாருங்க, நான் சட்டி சூடு பண்ணிட்டேன். இது வெறும் சட்டி, உப்பு போடல நான் இன்னைக்கு. வெறும் இதை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வச்சுட்டு இது மூடி இப்படி போடலாம், ஆனால் ஏதாவது கனம் வைக்கணும், அதனால நான் இப்படி போட்டிருக்கேன். இதை ஓவனில் வைக்கிறேன். ரெண்டுமே 20 to 25 நிமிஷம் இருந்தால் போதும். நான் அதை ஆன உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.